இது ஓகே தான் சார், இது ஓகே தான் சார். பாருங்க, கொஞ்சம் ரைட் பண்ணுங்க. பாண்டி அப்படியே சேர் அப்படியே பின்னாடி போடுங்க. இது ஓகே தான். பாருங்க, திருப்பிக்கலாம் பாருங்க. அப்படி திரும்பிங்க. அதான் ரெடி. மட்டும் மட்டும் ஃபுட் ரெஸ்ட் மட்டும். ரெடி. கேக் ஐயா ஸ்டார்டிங் ஒரு கண்டிஷன் அது. ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம்? ஸ்டார்டிங்கா நேரா எனக்கு மொபைல் மொபைல் கூட வேற யாராவது மொபைல் கூட ஃபார்வர்ட் பண்ண இருடி கொஞ்சம் எப்படி திருப்பி வீடியோ ஃபோன் கொடுங்கடா. டேய் 7ஆம் தேதியா 4ஆம் தேதியா 6ஆம் தேதியா என்ன பண்ணுவீங்க? ஆமா பிளாக் கான்டாக்ட் வண்டி எடுக்க முடியுமா? முடியாது. கடைக்கு போனோமா? என்ன கொஞ்சம் என்ன மாப்பிள்ள உனக்கு ஒரு போனை பிடிக்க தெரியல. போன் கூட பிடிக்க தெரியல. நீங்க என்ன பண்ண போற? இந்த நேரத்துல அடிச்சாதான் உண்டு. மாதிரி மாட்டிக்காதீங்க. ரெடி, போலாம். ரோல். அண்ணா பேபி போட்டு ஒண்ணு ரோல். பேபி கிடையாதா? ஓகே. ஐயா மண்டை எப்படி இருக்கு? அப்படி அழகா இருக்கு. வேலை பார்க்குற போது எப்படி இருந்தோமோ அப்படி இருக்கு. நான் வண்டியே சொன்னேன். போதுங்களா? டைம் ஆகாதல எல்லாமே டபுள் மீனிங் ஆச்சு. இதுல ரெக்கார்ட் இத்தனை போகுது. அம்புட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ரெடி. ரோல். ஸ்டாப். ரோலிங். ஆக்ஷன். ஸ்டாப் பண்ணுங்க. ஆனா இங்க வேற மாதிரி இல்ல இருக்கு. மாப்பிள்ள திரும்ப காட்டு. ஆமா அதானே. ஓகே. நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். மாப்பிள்ள காட்டு. என்ன ஒழுங்காவே காட்ட முடியாது. எப்படி ப்ரிப்பேர் பண்றது? பாரு அண்ணே பாத்தீங்க. பாஸ்கரே ஏய் உடம்புல ஓகேவா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லண்ணே. ஏன் பாஸ்கர் ரிச்சார்ஜ் ரெஸ்ட் எடுக்காம எதுக்கு இப்படி கட்டு? சரி எவ்வளவு நாள் தாண்டா யூடியூப்ல பார்த்து அப்பல உனக்கு என் கஷ்டம் என்னன்னு தெரியும். நல்ல வேலை இந்த பக்கம் இவனை வச்சு 5வது பிரான்ச் ஓப்பன் பண்ணணும். நானும் அப்படின்னா 5வது பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமா மச்சான்? அப்படி ரெடி ரோல். அதான் நல்லா இருக்குன்னு சொல்றேன். நாங்கள் எங்களை நம்பலையா நீங்க? ரோல் ஆக்ஷன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தானே யூடியூப்ல பார்த்துருக்கேன். தெளிவா புதுசு தான் கண்டுபிடிக்கலாம். ஆமா சரி என்னடா தெளிவா சொல்றான். டேய் அது ஸ்பூனர்ரா. ஸ்பூனரா? பாப்பா பாஸ்கரே. உடம்புலாம் பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல. ஏன் கட்டு யாரு? இல்ல உள்ள வந்துரு டக்குன்னு வா. ரெடி.
அந்த ரூபா கீழே தானே கீழே வைக்கணும் ஆக்சுவலா அந்த முன்னாடி பிளேவே இதாயிடுச்சு. கீழே வைக்கும் போது வரலாம். ஆ அவன் கீழே வைப்பா அதுக்கப்புறமா ரெடி கொஞ்ச நேரம் போகும் ரோல். வந்து போலாம். ஸ்கூட்டர் இல்லையா? இல்லையே இது போன ரைட் பேரு இது ஸ்பேனர். ஸ்பேனர். ஏய் அந்த ஸ்பேனர் யூஸ் பண்ணடா, ஸ்க்ரூ டிரைவர் தான் யூஸ் பண்றான். ஸ்க்ரூ டிரைவர்னா அது ஒரு இது அது ஒரு டூல். அது ஒரு டூல். ஓகே ரெடி. நான் லாஸ்ட்ல போடுங்க அதான் சொல்றேன். இன்னும் யூஸ் பண்ற என்னன்றது இது போல்ட் பாஸ்வேர்ட் சொல்றா டேய். 8838 போன் எந்த அது சொல்ல வேண்டியதா இருக்கு. ரெடி ரோல். ரோலிங் ஆக்ஷன். ஏன் தெளிவா காட்டுறீங்க? ஏய் கையில வச்சுட்டு என்னது? அவன் என்ன யூஸ் பண்றான்? என்னது? ஸ்க்ரூ டிரைவர். இல்ல அது ஒரு டூல்ஸ் மாப்ள அது ஃபாரின் டூல்ஸ். என்ன இவ்வளோ கோவப்படுறான்? அண்ணே பாஸ்கரே வாப்பா, உடம்பு இப்போ ஓகேவா? சரி எப்படி இருக்கு உடம்பு ஓகேவா? ஏன் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி தெரிஞ்சுட்டு இருக்க? இல்லைண்ணே உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன். இதுக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ்லாம்? அண்ணா தப்பா எடுத்துக்க மாட்டான். உங்களுக்கும் இந்த அக்காவுக்கும் என்னதானே பிரச்சனை? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, ஏன் அப்படி கேட்குற? தானே நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா என்னமோ உங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதானே கேட்டேன். என்ன பிரச்சனைண்ணே? 1 2 எல்லாமே பிரச்சனையாக இருந்தால் நான் எதை சொல்லுவேன்? எல்லாமே ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை தான் நான் எதை சொல்றேன். அப்படியே மாப்பிள்ளை முறைக்கிறாரு. மாப்பிள்ளை பைக்கை சொன்னேன். இல்லடா பைக்ல சொன்னடா தெரிய மாட்டேன் சொல்ல மாட்டேன். பார்க்க சொன்னீங்க. என்னண்ணே இது, நீங்கள் 2 பேரும் பார்க்கவே அவ்வளோ நல்ல பேராக இருக்கீங்க. உங்களுக்குள்ள எதுக்கு நான் தேவையில்லாமல் ஈகோலாம்? எதா இருந்தாலும் மனசை விட்டு பேச வேண்டியது தானே. நீங்கள் எல்லாரும் மனசை விட்டு பேசாம இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் ப்ராப்ளம்ண்ணே. வாண்டி சொன்னீங்க மாப்பிள்ள. தேவையாடா அதெல்லாம்? தேவையாது? நான் எவ்வளோ ஐடியா கொடுத்தேன் உங்கள்கிட்ட பேச. தேவையாடா? சின்ன பையன் அவன் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. சின்ன பையன் இது வந்து அது சும்மா ஆகி போச்சடா. இது வெக்கமாக இருக்குடா. எனக்கு வெக்கமா இருக்குடா. நாளை பின்ன நான் போய் பாண்டி புல்லட் பாண்டின்னு எப்படி சொல்ல முடியும்? போட பாஸ்கர் சொன்னீங்க. அட்வைஸ்லாம் பண்ணலண்ணே, எனக்கு தோணுனதை சொன்னேன். நல்லதா யார் சொன்னாலும் எடுத்துக்க வேண்டியதானே. அப்படியே கருணா சொன்னீங்க. பாஸ்கர் நீ சொல்கிறது கரெக்டு தான். நீ இவ்வளோ தூரம் உரிமையாக பேசுறது எனக்கு சந்தோஷமாக இருக்கு. நானும் அவர்கிட்ட மனசு திறந்து சொல்லாமல் இல்லைடா. எத்தனையோ தடவை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அவள் என்னை பேசவே விட மாட்டேங்க. அதெல்லாம் மீறி தானே சொல்லணும். எங்கடா நிறைய பேசணும்னு தோணுது. ஆனால் ஒரு பார்வை பாப்பா பாரு பாண்டி சொன்னீங்க. அதோடு சொல்லி முடிஞ்சிச்சு. அதோட ஜோலி முடிஞ்சுச்சு. ஏய் என்னடா என் கஷ்டம் உனக்கு கிண்டலா இருக்கா? என்ன மாப்பிள்ள சொல்றேன்? 100 பேரை அடிக்கிற, ஆனா சிஸ்டர் கண்ணை பார்த்தா உனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. பேச்சே வர மாட்டேங்குது. எல்லாம் ஒரு ரீசனாடா. இதெல்லாம் ஒரு ரீசன். கருணா சொன்னீங்க. உனக்கு தெரியல மாப்பிள்ள, உனக்கு நான் எப்படி சொல்றது? அதை அது இந்த விளக்கு எறியும் போது விட்டில் பூச்சி பொத்து பொத்துன்னு உள்ள வந்து விழும்ல,